ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியலில் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னா, வீரா மாறன் கிட்ட வள்ளியம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்க, அவசரப்பட்டு வர வேண்டாம், 2 நாள் மாமியார் வீட்டில் தங்கிட்டு வந்தா போதும்னு சொன்னாங்கன்னு மாறன் கிண்டல் பண்ணுறாரு. மாறனுக்கு நல்ல தூக்கம் வருது. இதை கவனிச்ச பிருந்தா என்ன மாமான்னு கேட்க, வயிறு நிறைய சாப்பிட்டேன்ல, அதான் நல்ல தூக்கம் வருது. சரி, நீங்கள் எல்லாரும் இருந்து பேசிட்டு இருங்க, நான் போய் என்னோட டார்லிங் ரூமில் ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. வீரா மொட்டை மாடியில் தனியாக நிற்கிறாங்க. அப்போ லக்ஷ்மி அம்மா அவங்க கிட்ட வந்து பேசுறாங்க. என்ன வீரா, ஏன் தனியா நிக்கன்னு கேட்க, அம்மா கண்மணி சாப்பிட்டாளான்னு கேட்குறாங்க. இல்லடி, அவ சாப்பிடவே மாட்டேங்கிறா. அது வேற ஒன்றும் இல்லடி, அவளுக்கு மாறன் தம்பியே சுத்தமாக பிடிக்காது. இப்போ நீ வேற அவரை ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்றியா, அதை அவளால் ஏற்றுக்க முடியாமல் அந்த கோவத்தை சாப்பாடு மேலே காட்டிட்டு இருக்கான்னு லக்ஷ்மி அம்மா சொல்கிறாங்க. அப்போ எதுக்காக அவள் விருந்துக்கு வந்தான்னு வீரா கேட்க, நம்ம எல்லாரும் கட்டாயப்படுத்தினதுனால தான் அவள் வந்திருக்கான்னு சொல்கிறாங்க. அப்புறமா லக்ஷ்மி அம்மா வீரா கிட்ட மாறனை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க. நம்ம தேடி இருந்தாலும் இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடச்சிருக்க மாட்டாங்க வீரான்னு சொல்ல, மா போமான்னு வீரா சொல்கிறாங்க. இல்லடி வீரா, நான் உண்மையை தான் சொல்கிறேன். எல்லா புருஷன்களும் அவங்க பொண்டாட்டி ஆசைப்பட்ட புடவை நகை இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுனால அவங்க சந்தோஷமா வாழ்றாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க பொண்டாட்டியுடைய கஷ்டத்தை உணர்ந்து அதுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறாங்க பாரு, அதுதான் உண்மையான அன்பு. அப்படிப்பட்ட பசங்களை இந்த காலத்தில் பார்க்குறதே அபூர்வம். அதில் மாறன் தம்பியும் ஒன்று. உன்னோட கஷ்டத்தில் அவர் பங்கேற்றுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போன்னு இல்லை, உன் கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் மாறன் தம்பியை பார்க்க தான் செய்கிறேன். அவர் சொக்க தங்கண்டி. அவர் உன் கழுத்தில் தாலி கட்டின விதம் வேணா தப்பாக இருக்கலாம், ஆனால் அவர் உன் மேலே வச்சிருக்கக்கூடிய பாசம் உண்மையானது. இந்த மாதிரி பாசத்தை எல்லா ஆம்பளைங்களும் வைக்க மாட்டாங்க. இந்த பாசத்தை உன் அண்ணனும் உன் அப்பாவும் என் மேலே வச்சுருந்தாங்க. எனக்கு மாறன் தம்பியை பார்க்கும்போது உன் அண்ணனையும் அப்பாவையும் பார்த்தது மாதிரி தான் இருக்குது. நான் சொல்கிறத கேளு வீரா, எந்த ஒரு நிலைமையிலையும் நீ அவரை கைவிட்டுறக்கூடாதுன்னு லக்ஷ்மி அம்மா கண் கலங்குறாங்க. ஐயோ அம்மா, இதுக்காக ஏமா நீ கண் கலங்குறன்னு வீரா கேட்க, இல்லை வீரா, இதை ஒரு அம்மாவா நான் உங்ககிட்ட சொல்லலை, ஒரு பொண்ணா உங்ககிட்ட சொல்கிறேன்னு லக்ஷ்மி அம்மா சொல்கிறாங்க. மாறன் ரூமில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ பிருந்தா அங்கே வராங்க. வாங்க மாமா, இங்கே வந்து உட்காருங்கன்னு சொல்லி அவரை கட்டிலில் உட்கார வைக்கிறாங்க. அப்புறமா மாறன் கிட்ட, மாமா நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. என் அக்கா அதெல்லாம் உங்ககிட்ட காட்டியிருக்க மாட்டா, இப்போ நான் அதை உங்ககிட்ட காட்டுறேன். நாளைக்கு நீங்கள் அக்காவை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சாலும் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும் மாமான்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ ஆல்பத்தை எடுத்து கொடுக்குறாங்க. மாறனும் அதை பார்க்குறாரு. அதில் வீராவுடைய சின்ன வயசு ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. வீரா ஸ்கூலில் படிக்கும்போது அப்துல் கலாம் ஐயா கையால பரிசெல்லாம் வாங்கியிருக்காங்க. அந்த போட்டோஸ் எல்லாம் பாக்குறாரு. அக்கா பேச்சு போட்டியில கலந்து பரிசெல்லாம் வாங்கினா மாமா, அப்போ ஜனாதிபதியா இருந்த நம்ம அப்துல் கலாம் ஐயா அவளுக்கு பரிசு கொடுத்தாரு. அந்த போட்டோ தான் இதுன்னு பிருந்தா சொல்றாங்க. அப்புறமா வீரா டிகிரி வாங்கின போட்டோவை பார்த்து இது எதுக்காகன்னு மாறன் கேட்க, இது அக்கா பிபிஏ படிக்கும்போது வாங்கினது. அடுத்ததா அக்கா எம்பிஏ படிக்கணும்னு சொல்லி அண்ணன் அவளை காலேஜில் சேர்த்து விட்டுது. ஆனால் காலேஜுக்கு போன கொஞ்ச நாள்லயே அண்ணன் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுச்சுது. அதுக்கப்புறம் வீட்டுடைய சூழ்நிலைக்காக அக்கா வேலைக்கு போயிட்டா. அப்புறமா அவ காலேஜுக்கே போலன்னு பிருந்தா ஃபீல் பண்ணி சொல்றாங்க. மாறன் பாண்டியனுடைய போட்டோவை பார்க்குறாரு. அப்போ பிருந்தா, எங்க அண்ணன் எங்க 3 பேரையும் நினைச்சு ரொம்பவே கனவு கண்டு வச்சிருந்தது. வீராக்காவை எப்படியாவது படிக்க வச்சு ஐடி ஃபீல்டில் ஏற்றி விட்டுறணும்னு ஆசைப்பட்டது. ஆனால் எதுவுமே நடக்காமல் போயிடுச்சுதுன்னு பிருந்தா சொல்ல, பிருந்தா எனக்கு ஒரு ஜூஸ் போட்டுட்டு வருவியான்னு மாறன் கேட்குறாரு. அதுக்கு என்ன மாமா, இப்போவே போட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு பிருந்தா அங்கேருந்து போகிறாங்க. அப்புறமா மாறன் எழுந்து பாண்டியனுடைய ஃபோட்டோவை பார்த்து பேசுகிறாரு. சாரிங்க, அன்னைக்கு அந்த தப்பு நடந்ததுனால உங்கள் குடும்பத்தோட நிலைமையே தலைகீழ மாறிடுச்சுது. எல்லாரும் ஆம்பளை இல்லாத வீடு, அதனால தான் நான் வீராவோட கழுத்தில் அத்துமீறி தாலி கட்டினதா சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை இல்லைங்க. அன்னைக்கு வீராவோட வாழ்க்கையை காப்பாற்ற எனக்கு வேறு வழி இல்லாமல் தான் நான் அவள் கழுத்தில் தாலி கட்டினேன். நான் கட்டின விதம் வேணா தப்பாக இருக்கலாம், ஆனால் நான் வீரா மேலே வச்சிருக்கக்கூடிய காதல் உண்மையானது தாங்க. நம்ம இது வரைக்கும் சந்திச்சது கிடையாது. ஆனால் உங்களுடைய குணம் எப்படிங்கிறத உங்கள் தங்கச்சியை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வீரா அவளோட படிப்பை பாதியில் விட்டுட்டு வேலைக்கு போனான்னு சொன்னதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. அவளை நான் படிக்க வச்சு நீங்கள் அவளை என்னவா ஆக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதை கண்டிப்பாக நான் ஆக்குவேன். வீராக்கு மட்டும் இல்லை, பிருந்தாக்கும் நான் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன். கண்மணி அண்ணி ராகவன் கூட ரொம்பவே சந்தோஷமாக வாழ்வாங்க. அதுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக செய்வேன். இனிமேல் இந்த குடும்பம் என்னோட குடும்பம், இவங்கள நல்லபடியாக நான் பார்த்துப்பேன். இது உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய வாக்குன்னு மாறன் ஃபீல் பண்ணி பேச, அதை கேட்ட ராகவன் வருத்தப்பட்டு மாறனை கட்டி பிடிக்கிறாரு. எல்லாம் என்னால் தானடா,
என்னால தானே நீ இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு மாறன் கிட்ட கேட்க, டேய் இது என் குடும்பம் மட்டும் இல்லை, இது உன் குடும்பம் தான். ஆனா ஊனா பழச நினைச்சு அழாதடான்னு சொல்லி மாறன் ராகவனுடைய கண்ணை தொடச்சி விடுறாரு. அப்புறமா அண்ணி பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், அப்பா கிட்ட போய் சொல்லி கொடுத்துருவாங்க, அதனால நீ இங்கேருந்து கிளம்புன்னு சொல்ல ராகவன் மாறனை மறுபடியும் கட்டி பிடிக்கிறாரு. சரிடா விடு பார்த்துக்கலான்னு மாறன் சொல்ல, சாரிடா மாறான்னு சொல்லிட்டு ராகவன் அங்கேருந்து போறாரு. அப்புறமா எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட்றாங்க. லக்ஷ்மி அம்மா கண்மணி கிட்ட, கண்மணி சீர் செய்யணும், நீயும் மாப்பிளையும் முன்ன நின்று அதை செய்யுங்கன்னு சொல்றாங்க. என்னாலலாம் முடியாதுன்னு கண்மணி சொல்லிடுறாங்க. அப்புறமா லக்ஷ்மி அம்மா ராகவனை பார்த்து, மாப்பிள்ள அவ தான் வரமாட்டேங்கிறா, நீங்களாவது முன்ன நின்று இந்த சீரை கொடுங்க, நான் உங்களை என் பையன் இடத்துல வச்சு பார்க்குறேன் மாப்பிள்ள, செய்யுங்கன்னு கேட்க, டேய் இதை விட உனக்கு என்ன மரியாதைடா வேணும், வந்து சீரை வாங்கி கொடுடான்னு மாறன் சொல்கிறாரு. சீர்தட்டை எடுத்து ராகவன் கையில் லக்ஷ்மி அம்மா கொடுக்குறாங்க. அப்புறமா மாறன் வீராவை பார்த்து, டார்லிங் நம்ம அத்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோமான்னு கேட்க, வீரா மாறனை பார்த்து முறைக்கிறாங்க. விழு டார்லிங்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்புறமா சீர்தட்டை வீரா மாறன் கையில் கொடுக்குறாங்க. மாறன் கிட்ட பிருந்தா, மாமா உங்களுக்காக நாங்கள் மோதிரம் வாங்கி வச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு கண்மணி ஷாக் ஆகுறாங்க. பிருந்தா வீரா கிட்ட, அக்கா அந்த மோதிரத்தை எடுத்து மாமா விரல்ல போட்டு விடுன்னு சொல்றாங்க. வீரா தயங்கி போய் நிக்கிறாங்க. போட்டு விடு வீரான்னு லக்ஷ்மி அம்மாவும் சொல்றாங்க. அப்புறமா மாறன் வீரா கிட்ட, மாட்டிக்கிட்டியா, இப்ப மட்டும் நீ போடலன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழலன்னு இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும்னு மிரட்டுறாரு. அதை கேட்ட வீரா வேற வழி இல்லாம அவரோட விரல்ல போட்டு விடுறாங்க. அந்த மோதிரத்தை எவ்வளவு தூரம் அழுத்தி போட முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தி போடுறாங்க. சரிம்மா டைம் ஆயிடுச்சுது, நாங்க கிளம்புறோம்னு வீரா சொல்ல, எதுக்காகடி இவ்வளோ அவசரமா கிளம்புற, இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு போலாம்லன்னு லக்ஷ்மி அம்மா கேட்குறாங்க. நாளைக்கா, இவன் பண்ணுறது இப்போவே என்னால் தாங்க முடியலேன்னு வீரா அவங்களோட மனசில் நினச்சிட்டு, வள்ளியம்மா எங்களை தேடுவாங்க, என்னை சீக்கிரமாக வர சொல்லியிருக்காங்கன்னு வீரா சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் சொல்லலையேன்னு மாறன் கேட்க, அப்படி தான் சொன்னாங்கன்னு வீரா அழுத்தி சொல்ல, ஆமாம் ஆமாம் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு மாறனும் சமாளிக்கிறாரு. அப்புறமா எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. நைட்டு மாறன் பாய் விரித்து படுக்கிறதுக்காக ரெடி ஆகிறாரு. அப்போ கதவு தட்டுற சத்தம் கேட்குது. யாரோ வராங்க, நம்ம 2 பேரும் இப்படி தனியாக படுக்கிறத பார்த்தாச்சுன்னா சந்தேகப்படுவாங்கல்லன்னு சொல்லிட்டு அந்த பாயெல்லாம் மறைச்சி வைக்கிறாரு. மாறன் போய் கதவு திறந்து பார்க்குறாரு. அங்கே வள்ளி தலையோட பெட்ஷீட்டை மூடிட்டு கையில் ஒரு டார்ச் லைட்டையும் வச்சு அவங்க முகத்தில் அடிச்சிட்டு நிற்கிறாங்க. அதை பார்த்த மாறன் ஐயோ பேயின்னு சத்தம் போட, டேய் நான் தாண்டான்னு வள்ளி சொல்கிறாங்க. நீயா அத்தை, இப்போ எதுக்காக இப்படி பேய் மாதிரி லாந்திட்டு இருக்கேன்னு கேட்குறாரு. என்ன பண்ணுறதுக்கு, நம்ம வீட்டுக்குள்ளேயே இப்படி நடக்கிறது மாதிரி ஆயிடுச்சுது. ஆமாம் வீராவை எங்கன்னு கேட்க, அந்த பேய் உள்ளதான் இருக்குதுன்னு மாறன் சொல்கிறாரு. என்ன சொன்னன்னு வள்ளி கேட்க, ஒன்றும் இல்லை அவள் உள்ளதான் இருக்கா. ஆமாம் இந்த அன்டைமில் எதுக்காக கப்பிள்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு மாறன் கேட்குறாரு. ஆமாம் இவங்க பெரிய கப்பிள்ஸு. சரி அவளை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வந்தியே, ஏதாவது வாங்கி கொடுத்தியான்னு வள்ளி கேட்குறாங்க. அத்தை ஏற்கனவே வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வந்திருக்கோம், இதுக்கப்புறம் என்ன வாங்கி கொடுக்கறதுக்குன்னு மாறன் கேட்குறாரு. இல்லைடா அவகிட்ட எதுவும் வேணுமான்னு கேட்கணும், அவள் வேண்டான்னு தான் சொல்லுவா, ஆனாலும் அவளை ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போய் உனக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்துக்கமான்னு சொல்லணும். அப்புறமா ஒரு கோவிலுக்கோ இல்லை கடைக்கோ கூட்டிகிட்டு போய் 4 முழம் 5 முழம் மல்லிகைப்பூ வாங்கி அவள் தலையில் வைக்கணும்னு சொல்ல, வெயிட் பண்ணு மல்லிகைப்பூ எதுக்குன்னு மாறன் கேட்குறாரு. இது கூட தெரியாமல் இருக்கிற, மல்லிகைப்பூனா எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும், நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும், அதனால கொஞ்சம் மல்லிகைப்பூவும் கொஞ்சம் அல்வாவோ இல்லைன்னா பால்கோவாவோ ஏதாவது வாங்கி சாப்பிட கொடுக்கணும்டான்னு வள்ளி சொல்கிறாங்க. பல விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிய அத்தைன்னு மாறன் கேட்க, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும்டா, உனக்கு தான் ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுன்னு வள்ளி சொல்கிறாங்க. சரி விடு அத்தை, அடுத்த தடவை போயிட்டு வரும்போது இதெல்லாம் நான் செய்கிறேன்னு மாறன் சொல்கிறாங்க. நல்லது செய் அதை இன்றைய செய்ன்னு சொல்லுவாங்க, அதனால தான் நானே மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வந்துட்டேன், இதை கொண்டு போய் நீ வீரா கிட்ட கொடுன்னு வள்ளி சொல்ல, ஐயையோ நடக்காத ஒன்றுக்கு இந்த அத்தை என்னெல்லாம் ப்ரீ பிளான்லாம் பண்ணுதுன்னு மாறன் அவரோட மனசில் நினைக்க இந்த எபிசோட் முடியுது.